ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹுவாக்கு யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக அட்மிஷன் லெட்டர் வந்துருச்சு. ஸோ பரபரப்பாக வீட்டில் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா ஜிங்ஷிக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு கேட்குறா. அவங்க வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லெட்டர் வந்துச்சு, நான் பார்த்தேன். கண்டிப்பாக அது அட்மிஷன் லெட்டராக தான் இருக்கும்னு அப்பா சொல்ல, எப்படியோ அட்மிஷன் லெட்டராக இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உனக்கு ஜாயினிங் லெட்டர் வந்துடுச்சா கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லி அனுப்ப அவன்கிட்ட ரிப்ளையே வரல. ஸோ நேராக டூ கடையில் போய் உட்காந்துட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஜிங்ஷி இந்த லீவில் சரியாகவே பேசல இவளோட. என்னடி ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க இவன் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிட்டா. எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு மனசையோ கஷ்டப்படுத்திட்டு போகணும், அதான் நல்லா வரல. சரி நீ இப்போ கிளம்புறியா, நான் க்ளோஸ் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சுங்க. சரிடி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு கடை லீவுன்னு சொல்கிறா. அது கூட கண்டுக்காமல் போயிட்டுருக்கா. தென் அப்படியே ஜிங்ஷி கிட்ட சீக்ரெட் பிளேஸில் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். அவன் கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் வரான். அப்போ கரெக்டாக சாங் நம்ம ஹீரோயின்கிட்ட வந்து என்னை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா, சாரி அப்படி டக்குன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது, அதனால தான் நான் இவ்வளோ ஆக்வர்டாக போயிட்டுருக்குங்க. இட்ஸ் ஓகே, சாரி எல்லாம் எதுக்கு, நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கலங்கிறா. இனிமேலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே எப்பவும் இருக்கலாமான்னு கேட்க என்னால் டக்குன்னு சொல்ல முடியல, பட் எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டா. இது ஜிங்ஷியும் கேட்டுட்டு தான் இருக்கா எல்லாத்தையுமே. பாவும் சாங்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தென் அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலேஜ்க்கு கிளம்பிடுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே மீட் பண்ண பார்த்தா நம்ம லியாவுக்கு ஆல் செட் ஆகிடுச்சு. நம்ம ஹீரோயின் முன்னாடியே ஒரே ரொமான்ஸ் தான், கிஸ்ஸு தான். சிஷி வந்துட்டு என்னடி இவ்வளோ சீக்கிரம் ஆல் செட் பண்ணிட்டேன், ஜிங்ஷி உன்னை ரிஜெக்ட் பண்ணி 3 நாள் கூட முழுசாக முடியலையேன்னு கேட்க 3 நாள் ஆயிடுச்சுடி. இவனும் சாக்கரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல என்ன பால் பொறுக்கி போட்டுருக்கானா, நீ ஜிங்ஷி இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கியான்னு கேட்க எனக்கு 2 பேரையுமே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. இதில் வேற சிஷியும் சாங்கும் ஒரே யூனிவர்சிட்டி தான், அதனால கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணி நான் சொன்ன அட்வைஸை மட்டும் ஃபாலோ பண்ணனா சாங்கு உனக்கு தாண்டின்னு அட்வைஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டா. நைட்டு சாப்பிட்டு வரேன்னு சொன்ன நம்ம ஹீரோயினும் சாப்பிடாம வந்திருக்க. அம்மா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன உன் ஃப்ரெண்டில் ஒருத்தி டேட் பண்ணுறான், எதுக்கு இடைஞ்சலாக இருக்கணும்னு வந்துட்டலங்க. மா என்ன என் பின்னாடி எது கேமராவை கட்டி அனுப்பிட்டீங்களான்னு கேட்கிறா. எல்லாம் ஒரு கேஸு தான், சரி சொல்லு உனக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்க அப்படிலாம் எனக்கு யாருமே கிடையாதுங்கிறா. உன் கூடவே ஜிங்ஷியும் சாங்கும் சுற்றுறாங்களே, ஒருத்தங்க கூட உன்னை லவ் பண்ணலையான்னு கேட்க சாங் ப்ரப்போஸ் பண்ணால அதை சொல்ல முடியுமா என்ன, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போவுமேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா இந்த வயசில் பிள்ளைக்கு எதுக்கு லவ்னு சொல்லிட்டு கடைசியில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்தது தான் மிச்சம். கட் பண்ணால் இப்போ நம்ம ஜிங்ஷி சீக்ரெட் பிளேஸ்க்கு வா உன்ட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லி கூப்பிடுறான். இவ்வளோ ஆசையாக வந்து நிற்க காசை கொடுத்து உன்னோட பழைய புக் விற்றல அதுக்கான காசு தான் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறான். இதை சொல்கிறதுக்கு தான் இங்கே வர சொன்னாங்க. ஆமாங்கிறான். காலேஜெல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஆளுக்கு ஆள் பிரிஞ்சிடுவோம், வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையான்னு கேட்க அவன் ஒரு மாதிரி பார்க்கவும் அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி என்ன நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட போலையே, இந்த வெக்கேஷனில் உன்னை பார்க்கவே இல்லையேன்னு கேட்க அதுவா புக் சேல்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிஸி ஆகிட்டேன், டைம் கிடைக்கும்போது மீட் பண்ணிக்கலாம், ஒன்றும் கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்ல அட்மிஷன் லெட்டர்லாம் வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிரிஞ்சு போயிடுவோம்ல, வேறு சிட்டியில் ஆளுக்கு ஒரு காலேஜில் படிச்சுட்டு அப்படியே போக போக டச்சும் போயிடும் இல்லைங்க. என்ன பேசுகிற நீ, என்னை விட்டு போக உனக்கு மனசில் போலையேங்கிறா. ஆமாம் நிஜமாக தான். சரி எனக்கு ஒரு ஹக் வேணும்னு சொல்லி கேட்குறா. பிரிஞ்சு போகிறாங்கல்ல, நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வருத்தம் இவனை விட்டு பிரியறதில்ல. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்க ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எனிவே காசுக்கு ரொம்ப தேங்க்யூ, பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு போகிறா. இதை இவனும் ரொம்ப வருத்தத்தோடு பார்ப்பான்னு பார்த்தா கடைசியில் சிரிக்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்து போயிட்டு வாமா, அடிக்கடி வரணும், அம்மாவுக்கு கரெக்டாக கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அழுதுகிட்டே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினும் காலேஜ் வந்து சேர்ந்துட்டா. அட்மிஷன் லெட்டர் கொடுத்து ஜாயின் பண்ணோம்ல, இதில் லக்கேஜ் வேறு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க, தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்க. டக்குன்னு ஜிங்ஷி வந்து ஹெல்ப் பண்ணுறான். இவளுக்கு பயங்கர ஷாக் இவனை பார்த்ததுல. இந்த காலேஜ் செகண்ட் சாய்ஸில் போட்டிருக்க நீ வெட்ட சொல்லவே இல்லை, அதனால தான் பாவம் இவ்வளோ வருத்தத்தில் இருந்திருப்பா. பாவம் சாங்கோட காலேஜில் இவனுக்கு சீட் கிடைக்கலனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ இவனை இங்கே பார்த்ததும் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறா. சாங்கோட யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கல, செகண்ட் சாய்ஸில் இந்த காலேஜ் தான் போட்டிருந்தேன், அதான் வந்துட்டேங்க. ஒரே ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்னு கேட்குறா. அது சும்மா சொன்னேன், உன்னை சர்ப்ரைஸ் பண்ணும்லங்க. இவ பயங்கர கடுப்பாயிட்டா. எனக்கு ஒன்று உன்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போக ஏய் என்ன கோவப்படுற, உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு தான் பார்த்தங்க. உனக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லையா, இந்த வெக்கேஷன் ஃபுல்லாக உனக்கு சீட் கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா. ஆனால் நீ என்கிட்ட விளையாடிட்டு இருந்திருக்கன்னு சொல்லி இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. சரி எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற அப்படி சொல்லிட்டு இவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு சீனியர் பையன் வரான். நானும் ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் தான், உன்னோட சீனியர், ஸோ நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. ஜிங்ஷி மேலே இருக்க கோவத்தில் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டேன் அவனையே. புக் கிராசிங் ஈவெண்ட்டில் ஒரு பையன் நடிச்சிருப்பால நம்ம ஹீரோயின், அந்த பையன் தான் இவன்.
நம்ம 2 பேரும் சேம் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கோம். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. புக் கிராசிங் ஈவெண்ட்டில் நீ என்ன கூட இடிச்சல்ல, அந்த பையன் தான் நான். அந்த ஈவெண்ட்டில் எடுத்த ஒரு புக்கை நான் ரிட்டனே பண்ணாமல் விட்டுட்டேங்கும்போது அது நம்ம ஹீரோயின் வச்ச நியூரோ சைக்காலஜி புக் தான். ஐயோ சாரி, உன்னோட தான், நான் திரும்ப கொண்டு வந்து தந்துடுறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணவும், இல்லை பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, பார்க்கும்போது கொடுத்தா போதும்ட்டா. இங்கே நம்ம ஜிங்ஷியை காட்ட ஆல்ரெடி ஹுவாவோட அம்மாக்கெல்லாம் இவன் இங்கே தான் வந்து சேர்றான்னு தெரியும். அதனாலயே ஹுவாவை நீ எனக்கு பதிலாக நல்லா பார்த்துக்கணும், அவள் வர்றது போகிறது அவளுக்கு உடம்பு சரியில்லைனா எதுவாக இருந்தாலும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவனும் பத்திரமா ஹுவா இங்கே வந்து சேர்ந்துட்டாங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறான். அப்போது ஒரு பையன் வந்து, நீயும் ஃபர்ஸ்ட் இயரா, என்ன ரூம் நம்பர்னு கேட்க, 2 பேரும் ஒரே ரூமு, பாத்தியா கடவுளாக பார்த்து தான் நம்மளை சேர்த்து விட்டுருக்காங்க, வா வா நம்ம 2 பேர் ரூம் மேட்டுன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹுவாவை சீனியர் பையன் பத்திரமா கொண்டு வந்து ரூமில் விட்டுட்டு போக, இதை பார்த்த ஹாங்லுங்கிற இவளோட ரூம்மேட்டு, அடேங்கப்பா யார் இது, ஹேண்ட்ஸமாக வேறு இருக்கான், பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, சச்சா அப்படியெல்லாம் இல்லை, முன்னாடி ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கோம், சீனியர் அவ்வளோதான், இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைமே பேசியிருக்கோன்னு சொல்ல, பொய் சொல்லாதங்கிற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கா. அடுத்து இன்னொரு ரூம்மேட் வரா, இவளை 2 பேர் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. இவ கொஞ்சம் ரிச்சான பொண்ணு, இவளோட பெருக்கியோ. அண்ட் இவங்க ரூம்லேயே இன்னொரு படிப்பிஸ்ட் பொண்ணும் இருக்கா. ஃபர்ஸ்ட் டேன்னு கூட பார்க்கல, வந்ததும் படிக்கிறதுக்கு லைப்ரரி போயிட்டாலாமா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷியை காட்ட, இவனோட ரூம்லேயும் ஒரு படிப்பிஸ்ட் பையன் இருக்கான். அண்ட் அவனை கூப்பிட்டு வந்தான் இல்லையா, அந்த பையனோட பேர் ஜோயோ. அவன் நம்ம ஹீரோவை ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். இதில் உட்கார இடத்துல கூட பாரு நல்லா க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு தொடச்செல்லாம் விட, என்ன இவன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஜிங்ஷிக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. அப்படியே இங்கே நம்ம சாங்கை காட்ட அவனும் ரூம்க்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டான். ஜிங்ஷி பையனை காணுமேன்னு சொல்லி கால் பண்ணி, ரெஜிஸ்டர் பண்ணிட்டியாடான்னு சொல்லி கேட்க, உன்னோட காலேஜில் எனக்கு கிடைக்கலடா, அதனால தான் ஹுவா யூனிவர்சிட்டிலையும் போட்டு வச்சுருந்தேன், அதில் கிடச்சிச்சு, ஸோ வந்து ஜாயின் பண்ணியாச்சுங்க. சேர்ந்துட்டு சரி முன்னாடி என்கிட்ட சொல்ல வேணாமான்னு கேட்க, ஆல்ரெடி நான் ஹுவாக்கிட்டே சர்ப்ரைஸாக இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் இங்கே அவன் என்னை பார்த்ததும் ஷாக்கில் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிட்டாடா, என்ன பண்ணுறேனே தெரிலங்க. அப்புறம் ஷாக் ஆகாமல், அவன் என்ன சர்ப்ரைஸ் ஆவான்னு நினச்சிட்டு இருக்கியா, ஒழுங்கா போய் அவளை சாரி கேட்டு சமாதானப்படுத்துங்கிறான். உடனே ஜோயு பார்த்துட்டு, யார் இது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்க, அவன் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டின்னர் ஒன்றா சாப்பிட போகலாமான்னு கேட்க, ரிப்ளையே பண்ணல. உள்ள பவுச்சில் பார்த்தா ஜிங்ஷிக்கும் சேர்ந்து மெடிக்கேட் அவங்க அம்மா அனுப்பி வச்சிருக்க. அப்போது என்ன தவிர எல்லாருக்குமே இவன் வந்து சேர்றது தெரிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் கடுப்பாகிறா. அப்போ வந்து சீனியர் பையன் இருக்கான்ல, அவன் டெக்ஸ்ட் பண்ணி, உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் கேளு, இதுதான் என்னோட நம்பர், சேவ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண, ஓகே உங்கள் ஹெல்ப்க்கு தேங்க்யூன்ட்டு இருக்கா. இருந்தாலும் நம்ம ஜிங்ஷி மேலே கவுண்டு. அப்படியே இந்த பக்கம் ஜிங்ஷியை காட்ட, இவனோட ரூம்மேட் பையனும் சாக்கர் பிளேயர் தான், வாடா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூப்பிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக அந்த வழியாக தான் நம்ம ஹுவாவும் அவளோட ஃப்ரெண்டு ஹாங்லுவும் வந்துட்டுருக்காங்க. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இங்கே இருக்கான்னு சொன்னையே, யார் அது, என்ன கிளாஸ்ன்னு சொல்லி விசாரிக்க, அவள் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தாண்டி, நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது, சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்ல, சிஎஸ்ஸா, அப்போது ப்ரோக்ராமர் தானே, அவங்களாம் அப்படியே செக்குடு ஷர்ட் போட்டு கிளாஸ்லாம் போட்டு கூலாக இருப்பாங்கல்ல, ஹேண்ட்ஸமாக இருப்பாங்கல்லங்க, அவன் அப்படியெல்லாம் இருக்க மாட்டான், சைல்டிஷாக நடந்துப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஜிங்ஷி மேலே இருக்க கடுப்புலேயே வர, அப்போது அங்கே பாருங்க ஒரு பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொண்ணுங்கள்லாம். யார், நம்ம ஜிங்ஷியை. இவன் இங்கே ப்ளே பண்ணுறதை பார்த்துட்டும் ஸ்கூலில் அவன் ப்ளே பண்ணுவான்ல, அதெல்லாம் இவளுக்கு ஞாபகம் வந்துருச்சு. இவளை பார்த்த ஜிங்ஷி வந்து, என்ன நான் மெசேஜ் பண்ண ரிப்ளையை காணுங்க, நான் பார்க்கவே இல்லைங்கிறா, அதானே பார்த்தேன், சாங் கூட சொன்னான் நம்மளாம் எவ்வளோ க்ளோஸு, இதுக்கெல்லாம் போய் என் மேலே கோவப்படலாமாங்க, இந்தாண்டா மெடிக்கெட்டி அம்மா உனக்கும் சேர்ந்து கொடுத்து விட்ருக்காங்க, அது கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டா. இன்னும் கோவம். நைட்டு பார்த்தா நம்ம ஜிங்ஷியோட ஃபோட்டோ வைரல் ஆகிடுச்சு காலேஜ் வெப்சைட்டில். சீனியர் ஷீயை விட இவன் அவ்வளோ ஹேண்ட்ஸம் இல்லைனாலும் நல்லா தான் இருக்காங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டுருக்கு கீழே. இது உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு சொல்லிட்டு ஹாங்லு கொண்டு வந்து காட்ட, இவளும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆமான்னு சொல்கிறா. அப்போது உங்கள் ஸ்கூல்லேயும் இவன் ஃபேமஸாக தானே இருந்திருப்பான்னு கேட்க, இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு நினைக்கிறேன்னு கேட்குறா. கண்டிப்பான்னு 2 பொண்ணுங்களுமே சொல்ல, 3 வருஷம் ஸ்கூல் ஒன்றாவே படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஃபீலிங்ஸ் கீது இருக்கான்னு சொல்லிட்டு ஹாங்லு வேறு கேட்க, சாச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்ருக்கா. அப்போது கியோவும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிருந்து டின்னருக்கு கூப்பிட்ருக்காங்களாமா. ஸோ நான் மட்டும் போக முடியாது, நாளைக்கு நீங்களும் வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா. நைட் அப்படியே படுத்தவன் அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப சோகமாக வந்திருப்பாள்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டே படுத்துட்ருக்க. அந்த படிப்பிஸ்ட் பொண்ணு அப்போ தான் வரா. டெம்பரேச்சர் கரெக்டாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணி விட்டு படுத்துக்கிட்டா, பயங்கரமாக வேகுது. இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷியை ஜோயோவும் எவ்வளவோ கூப்பிடுறான். ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காங்க, வாடா போகலாம், நிறையா பொண்ணுங்க வருவாங்க, சைட் அடிக்கலான்னு என்ன சொல்லி கூப்பிட்டாலும் வரவே மாட்டேன்ட்டான். இன்னும் நம்ம ஹோவா வேற ரிப்ளையே பண்ணல, அதையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த டின்னர் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் போகிறா. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அழகாக ட்ரெஸ்ஸு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு கூப்பிட்டு வராங்க. அங்கே கரெக்டாக சீனியர் பையனும் வர 2 பேரும் கேஷுவலாக பேசிக்கிட்டே அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க.
அங்கே ஜோயோவும் வந்திருக்கான். அப்போது ஒரு சீனியர் பொண்ணும் ஜிங்ஷி வரலையே அப்படி சொல்லிட்டு கேட்க, அவன் தான் வரவே மாட்டேங்கிறான்ல. ஸோ ஹுவா வந்திருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுட்டான். கரெக்டாக ஹுவாவோட அம்மாவும் அவளுக்கு எத்தனை டைம் கால் பண்ணிட்டேன் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, பைபிள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட வரான். அவள் ஓவராக குடிச்சு மட்டும் ஆயிட்டாளா. டக்குன்னு உள்ள வரவும் அந்த சீனியர் பொண்ணுக்கு ஜிங்ஷி மேலே ஏதோ ஒரு க்ரஷ் இருக்கும் போல, என்னன்னு தெரியல. இவன் வந்தவன், என்ன அம்மா எத்தனை டைம் எனக்கு கூப்பிடுறது, கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேன்னு திட்டேன். என் ஃபோனா எங்கே போச்சு அப்படி சொல்லிட்டு தேடி எடுத்துட்டு இருக்கா. சாரி, நாங்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு வந்துடுறேன். கியூக்கு வேற அர்ஜென்ட்டாக பாத்ரூம் போகணுமாமா. ஸோ ஹாங்லோவை கூப்பிட்டு போயிட்டா. இவன் எங்க என்ன நடப்பியா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஓ நடப்பினேன்னு சொல்லிட்டு விலை தான் போயிட்டுருக்கா. உன்ன அப்படி சொல்லிட்டு அவன் உப்பு மட்டும் தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஜிங்ஷி அப்படின்னு கூப்பிட்டவன் சரி எமோஷனலாக ஏதாவது பேசுவான்னு பார்த்தா மூஞ்சிலே பஞ்சு விட்டுட்டா. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கேன், யாருன்னே தெரியாதனோடல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு திட்டேன். ஆமாம், நான் ஸ்டூபிட் தான், இடியட் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, அதனால தானே நீயும் என்ன ஃபோல் பண்ணங்க, அது சும்மா ஒரு ஜோக், உன்னை சர்ப்ரைஸ் பண்ண தானே நினச்சேங்கிறான். ஓ ஜோக்கா, ஜோக்கு நான் 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, உனக்கு இப்போவாவது அர்த்தம் புரியுதா இல்லையாங்க. சரி சாரிங்கிறான். ஜிங்ஷி இனிமேலாவது சைல்டிஷாக நடந்துக்கல ஸ்டாப் பண்ணுங்க, நீ தான் இப்போ ஓவராக குடிச்சிட்டு வந்திருக்க, உன்னை யார் எவ்வளோ கொடிக்க சொன்னான்னு திட்டேன். நான் காலேஜ் படிக்கிறேன், உன்னோட அக்கறை ஒன்றும் எனக்கு தேவையில்லைங்க. ஜிங்ஷி உடனே உன் அம்மா சொல்லவும் தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி சொல்லிட. கடுப்பாயிட்டா. டக்குன்னு இறங்குனவன், சரி உன் வேலையை பார்த்துட்டு நீ போய்க்கோ, என் வேலையை பார்த்துட்டு நான் போய்க்கிறேன், இனிமேல் நீ என்னை கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக நடக்கவே முடியலை. இப்படி போனால் சூப்பராக போய் சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு அவனை ஏதோ தூக்கிட்டு போயிட்டுருக்கான். அடுத்த நாள் சாங்கை காட்ட அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. மெடிசன் தானே ஜாயின் பண்ணியிருக்கான். அதே கிளாஸில் தான் நம்ம டூவும் படிக்கிறா. இங்கே இப்போ தான் நம்ம ஹுவாக்கு முழிப்பே வருது. குடித்த போதையில் வேறு பெட்டில் ஏறி பயங்கரமாக அட்டகாசம் பண்ணியிருக்கா. வேறு ஏதாவது பண்ணனான்னு கேட்க, அதை நீ ஜிங்ஷி கிட்ட தான் கேட்கணுன்னதும் அவன் தான் விட்டானோ அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போது 2 பேருக்கும் சம்திங் நீ இவ கேட்க, சச்சா அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. இதில் நைட்டே சீனியர் பையன் வேறு பத்திரமா போய் சேர்ந்துட்டியான்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான். நான் ஓகேவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ் அட்டன் பண்ண வரா. ஃபர்ஸ்ட் டே கிளாஸு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஜிங்ஷி, ஜோயோ, ஹீரோயின், அவளோட ரூம்மேட் 2 பேர் எல்லாருமே ஒரே கிளாஸ் தான். இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் சேருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது அட்டண்டன்ஸ் எடுக்க இவளோட ரூம்மேட் பொண்ணு 2 பேருமே வரல. அவங்க 2 பேருக்கு பதிலாக இவ தான் சொல்கிறாளாம். 3ஆவதா இவளோட பேர் சொல்ல, ஓஹோ 3 பேரோட கிளாஸையும் ஒருத்தியா நீ அட்டன் பண்ணுறியா, என்ன எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, 3 பேருக்கும் ஆப்சண்ட்டுன்னு போட்டு விட்டாரு முதல் நாளே. அருமையான ஆரம்பம் போங்கிற மாதிரி ஜிங்ஷி ஓட்டிகிட்டு இருக்கான். இவளுக்கு கடுப்பாக இருக்குது. இப்போ அப்படியே கிளாஸ் முடிய அவன்கிட்ட வந்து, நேற்று நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. நீ என்ன பண்ணலன்னு தான் கேட்கணும், அத்தனை பண்ணி வச்சுருக்கேன், உன்னால் நான் ஹாஸ்பிட்டலே போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் தெரியுமாங்க. இவ்வளோ அப்படியே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அப்போது ஜோயு வந்து இன்ட்ரோ பண்ணிவிட்டு, ஒரே கிளாஸில் இருக்கோம், ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளு, நம்பர் ஷேர் பண்ணிக்கலான்னு நம்பர் கொடுக்க வர, நீ எதுக்கிட்ட அவளுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுக்கு தான் நான் இருக்கேன்ல, முதல்ல உன்னை யார் ஹுவான் அவளை கூப்பிட சொன்னான்னு சொல்லிட்டு ஜிங்ஷிக்கு அப்படியே ஜெலஸ் ஆகுது. தெரியுதுடா, முகத்துலேயே தெரியுது அப்படி சொல்லிட்டு வெளியே வர, சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவளோட பேருவே சிஎஸ் காம்படிஷன் டீமில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளப்பில் சேர கூப்பிடுறா. இவனுக்கு விருப்பம் இல்லைனாலும் ஜோயோ விடுற மாதிரி தெரில, ஏன்னா அவனுக்கு அந்த வே பொண்ணை பிடிச்சிருக்கும் போல். சரின்னு இதை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவளுக்கு கிளப்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுமாமா. ஸோ டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்ப கரெக்டாக அந்த சீனியர் பையன் வரான். வா நானே உனக்கு கிளப்ஸ் சூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வரான். உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஸ்கில் ஏதாவது இருக்குமான்னு கேட்க, மார்ஷல் ஆர்ட் தானே இவளுக்கு தெரியும். ஐயோ அது சம்மந்தப்பட்ட கிளப்ஸ்லேயே சரி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த பக்கம் ஜிங்ஷி கிட்ட அந்த வே பொண்ணு நம்பர்லாம் கொடுத்துட்டு அப்ளிகேஷனையும் கொடுத்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா. இதில் இவனுக்கு விருப்பமே இல்லை. சரி ஹுவா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண ரிப்ளை இல்லை. அப்படியே வெளியே வந்தா அவள் சீனியர் பையனோடு உட்காந்துட்டு இருக்கவும் இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. என்ன நீ என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலங்க, அவள் ஐயோ பார்க்கலங்கிறா. அந்த கிளப்போட ஓனர் இருப்பார்ல அவர், பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இதே கிளப்பில் ஜாயின் பண்ணுறாங்க, வாங்க நீங்களும் சேருங்கன்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டாரு. அப்படியே கட் பண்ணி ரூமில் காட்டினா அந்த ஹாங்லோ பொண்ணை பிடிச்சிக்கிட்டு அந்த சீனியர் பையன் ஒன்று தாண்டி லவ் பண்ணுறான். ஹேண்ட்ஸமாக இருக்கான், படிப்பிஸ்டாகவும் இருக்கான், பர்ஃபெக்டான பாய். உனக்கு வேற ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ லூஸ் மாதிரி பேசுறீன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக இவங்க ரூமில் ஒரு படிப்பிஸ்ட் பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணு வந்ததும் ஏசி ஆஃப் பண்ண கியூக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. எல்லாரும் சேம் ஃபீ கட்டி தானே உள்ளே இருக்கோம், ஏன்னா நீ மட்டும் ஆஃப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் செட்டே ஆகலை, சண்டை வந்துருச்சு. ஸோ அப்படியே 2 பேரை சமாதானப்படுத்திட்டு இருக்க கரெக்டாக சிஷி கால் பண்ணுறா. இப்படியெல்லாம் செட் ஆகிடுச்சா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக கிளாஸ் முடிஞ்சு சாங் வரவும் சரி இருடி நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. பழைய கிளாஸ்மேட்டு
ஒரு ஃபோன் பண்ணலாம், வந்து சேர்ந்துட்டேன், நீ ஜாயின் பண்ணிட்டியான்னு ஒரு மெசேஜ் இல்லையே. சரி வா, கேம்பஸ்லேயே தேட்டர் இருக்கலாம், படமாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்ப இந்த பக்கம் நம்ம ஜிங்ஷியை காட்டுறாங்க. அந்த சீனியர் பொண்ணு, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டல, கண்டிப்பாக நீ அதில் தான் ஜாயின் பண்ணும், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆமாண்டா, நீ சேருடா, அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவன் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேச, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுடா உனக்கு அந்த வேயை பிடிச்சிருக்குன்னு. அதுக்காக இப்போ எதுக்குடா ஏன் சோறு திருடி தின்னுட்டுருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சாப்பிட்ருக்கானுங்க. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாக இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.